ஓம் சாய்ராம். ₹1 செலவு இல்லாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் உங்க பர்ஸ சேர்ந்துட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்கள் பர்ஸில் பணத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பரிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, போன்பே, ஜிபே போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பர்ஸ்ல பணத்தை வைக்கிறதே அவாய்ட் பண்ண வச்சாங்க. அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பவுமே உங்க பர்ஸ்ல பணம் இருக்கணும். அது ₹100 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு ₹100 உங்க பர்ஸ்ல எப்பவுமே பணம் வச்சுக்கிட்டே இருங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் பர்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த பர்ஸுக்கு பதிலாக நீங்க டார்க் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் பர்ஸை யூஸ் பண்ணுங்க. முடிந்த அளவு நீங்க கருப்பு கலர் பர்ஸா யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப பரிகாரத்துக்குள்ள போவாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். முடிந்தவரை அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வது மிக சிறப்பு. சரிங்களா? மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்துங்கள். இந்த பரிகாரம் செய்ததுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வேணுங்க. அதே போல ஒரு பச்சை நிற பேனா வேணுங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த பிரியாணி இலையில் 414888 இப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதி அந்த பிரியாணி இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பணம் நிறைய உங்களுக்கு வருமானமாக வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணும், எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். முடிந்தவரை அஷ்டமி, நவமி, கரிநாள் தவிர்த்து. சரிங்களா? மாசத்துல இந்த ஒரு நாள் இந்த நம்பரை எழுதிய பிரியாணி இலையை பர்ஸ்ல வைக்கணுங்க. சரி, உங்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கணும், 100% இல்ல 200% உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணுங்க. அதாவது 4 to 6 இருக்குல்ல காலையில, அந்த நேரத்தில் எழுந்துட்டு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பிரபஞ்சத்திரம் வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் 200% கிடைக்குங்க. சரிங்களா? முடியாதவங்க மற்ற நேரத்துல செய்யுங்க, பரவாயில்ல. ஆனால் முடிந்த அளவு இந்த பரிகாரத்தை மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து நீங்க செய்யும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த எழுதின இலைய மாசத்துல ஒரு நாள் புது பிரியாணி இலையில் இந்த நம்பரை எழுதும் போது பழைய பிரியாணி இலையை என்ன பண்றீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அதுல இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை வச்சுட்டீங்கன்னா அதை நெருப்பு வச்சிங்கன்னா நெருப்புல பொசிங்கிடுங்க. சரிங்களா? பொசிங்கி இந்த பிரியாணி இலை சாம்பலாக ஆகிவிடும். அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து சிங்க்ல கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சது. பிரியாணி இலைக்கு பொதுவாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுவும் இந்த ஏஞ்சல் நம்பர் அந்த பிரியாணி இலையில் சேரும்போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் நிகழும். நீங்க எழுதி வச்ச கொஞ்ச நாளிலேயே உங்களுக்கு பண வரவு அதிகமாகும். அது உங்களுக்கு கண்கூடாகவே தெரியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.